ஃபஸ்ட்டு நமக்கு சால்வேஷன் எடுத்தோன்னு தானே ரட்சிப்பு தான். த வெரி பர்பஸ் ஆஃப் அவர் சால்வேஷன் இஸ் குட் ஒர்க்ஸ். நம்முடைய ரட்சிப்பினுடைய பிரதான நோக்கமே, நல்லா கவனிங்க, இன்றைக்கி உங்களுடைய மைண்டில் நிறையா திருத்தங்கள் தேவைப்படும். யூ வில் நீட் லாட் ஆஃப் மென்டல் கரெக்ஷன்ஸ். பி ரெடி ஃபார் இட். இது உங்களை சும்மா தடை விட்டுட்டு போகாது. என்னை பொறுத்தளவில் பைபிள் இட் இஸ் அ 2-edged sword. என் கையில் இருக்கிற பைபிள் பட்டர் நைஃப் கிடையாது. பட்டர் நைஃப் ஒன்று இருக்குது தெரியும்ல, வெண்ணெய் கத்தி, அதுவும் கத்தி தான். என் கையில் இருக்கிற பைபிள் வெண்ணெய் கத்தி கிடையாது. அது double-edged sword. அதனால் கொஞ்சம் மென்டல் கரெக்ஷன் நமக்கு நிறையா நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். பி ஓப்பன். It will ultimately be a blessing and edification for you. எடுங்க முதல் வசனம், எபேசியர் 2ஆம் அத்தியாயம். I'll read from verses 8 to 10. எபேசியர் 2:8 முதல் 10. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. செயல்களினால் அல்ல, அல்லது கிரியைகளினால் அல்ல, ஒருவரும் பெருமை பாராட்டக்கூடாது. ஏனென்றால் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்செயலுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். We are his workmanship, created, newly created. நேற்று நியூ கிரியேஷனை பற்றி பேசணும். We are newly created in Christ Jesus for the singular purpose of good works. இந்த ஒரே நோக்கத்திற்காக, நற்செயல்களினால் ரட்சிக்கப்படவில்லை, நற்செயல்களுக்காய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். We are not saved by works, but we are saved for works. அப்போ அந்த ரட்சிப்பே, நம்ம அந்த முந்தின 2 வசனத்தை பார்ப்போம், அந்த அடுத்த வசனத்தை பார்க்க மாட்டோம். கிருபை, விசுவாசம், ரட்சிப்பு, பெருமை பாராட்டக்கூடாதுன்னு நிறுத்திடுவோம். பட் வாட் இஸ் த பர்பஸ்? இதைத்தான் பவுல் அவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார். தீத்துவுக்கு எழுதும்போது, தீத்து 2ஆம் அத்தியாயம் 14ஆம் வசனம். அவர் தம்மைத்தாமே நமக்காக கொடுத்தார், எல்லா விதமான அநியாயங்களிலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து அவர் நம்மை மீட்டு, நம்மை அவர் சுத்தப்படுத்தி, அவருடைய சொந்த மக்களாக நம்மை மாற்றும்படி. எதற்காக? zealous for good works. நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம். அங்கே பால் எபேசியருக்கு எழுதும்போது சால்வேஷனுங்கிற வேர்டை யூஸ் பண்ணார். இங்கே தீத்துவுக்கு எழுதும்பொழுது ரிடம்ஷனுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறார். We are saved for good works. We are redeemed and purified for being zealous. Oh, praise God for that. Not casual, but being zealous for good works. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம் என்று நாம் அகமகிழ்வது, மார்த்தட்டுவது நல்ல காரியம். ஆனால் கிருபையை தேவன் நிறைவாய் நமக்கு கொடுப்பதற்கு மூல காரணமே, முக்கிய காரணமே நற்செயல்களை நாம் செய்வதற்காகவே. திருப்புங்கள் 2 கொரிந்தியர். இந்த வசனங்களெல்லாம் எவ்வளோ கோர்வையாக வருகிறது என்று பாருங்கள். 2 கொரிந்தியர் 9ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனம். God is able to make all grace abound toward you, that you always having all sufficiency in all things have an abundance for every good work. இதில் உள்ள சூப்பர்லேட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப இஷ்டம். All grace, always, all sufficiency, all things, abundance, every good work. எங்கே தான் பிடிச்சாரோ இந்த வார்த்தைகளெல்லாம். ஒரு வேர்ட்ஸுக்குள்ள
எவ்வளோ சூப்பர்லேட்டிவ்ஸ் அண்ட் ஆல் இன்க்ளூசிவ்னஸ் கொண்டு வந்துட்டார் பாருங்க. ஆல் கிரேஸ், அபவுண்டிங், always, all sufficiency, all things, abundance, every. எதற்கு? குட் ஒர்க் இருக்கா? ஸோ கிரேஸ்ன்னு சொல்லி it is not a license to live as we like without any commitment and accountability, but grace is abundantly poured on us to make us zealous for every good work. இதான் ரட்சிப்பு. ரெண்டாவது பகுதிக்கு போவோம். ஆஃப்டர் சால்வேஷன் we talk about sanctification. கரெக்டா? ரட்சிப்புக்கு அடுத்தாப்புல பரிசுத்தமாகுதல், அதை தான் நம்ம அடுத்தாப்புல நம்ம போகிறோம். எதுக்காக நம்ம பரிசுத்தமாகிறோம்? 2 தீமோத்தேயு 2வது அத்தியாயம் 21ஆம் வசனம். If anyone cleanses himself from the latter, he will be a vessel for honor, sanctified and useful for the master, prepared for every good work. ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் கனத்துக்குரிய பாத்திரமாக பரிசுத்தமாக்கப்பட்டதும் எந்த நற்செயலும் செய்வதற்கு எஜமானுக்கு ஆயத்தமுள்ளவனாக, தகுதி உள்ளவனாக மாறுவதற்கும். சாங்டிஃபிகேஷன் எதுக்கு? ஷெல்ஃபில் தூக்கி வைக்கிறதுக்கா? ஷோ கேஸுக்கா? ஞாயிற்றுக்கிழமை சாங்டிஃபிகேஷன், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனியில் படிஞ்ச தூசியெல்லாம் தட்டுறதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. இந்த 6 நாளும் அது ஷோ கேஸில் இருக்கும். அதுக்கா? ஞாயிற்றுக்கிழமை சாங்டிஃபிகேஷன் இஸ் ஃபார் மண்டே டு சாட்டர்டே சர்வீஸ் சார். ஞாயிற்றுக்கிழமை சுத்திகரிப்பே திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி சேவைக்காக. வேற எதுக்கு? எதுக்காக பாத்திரத்தை கழுவுறீங்க? சிஸ்டர்ஸ் ராத்திரி பாத்திரம் கழுவி போடுறீங்கல்ல, உள்ளே சிங்கில் கிடக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் அதை கழுவி போடுறீங்கல்ல, எதுக்கு? அடுத்த நாள் காலையில் எழும்பின உடனே பிந்தி எழும்பினாலும் பரவாயில்ல, ஏதோ தோசை சுடலாம், ஒரு இட்லி சுடலாம், அதுக்காக தானே கழுவி போடுறீங்க முதல் நாளே. அப்போ பாத்திரம் கழுவுறது எதுக்கு? எதுக்கு? பயன்பாட்டுக்கு தானே. பட் இங்கே தானே கிறிஸ்தவம் தவறிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி இப்பொழுது நம்மளை பரிசுத்தமாக்குகிறார் திஸ் தட் எல்லாம் சொல்லிட்டு, சரி இன்னைக்கு அவங்களை ரீசார்ஜ் பண்ணியாச்சு, இன்னைக்கு ஒரு சயின்டிஃபிகேஷன் நடந்துருச்சு, போங்க திங்கக்கிழமை என்ன பண்ண போகிறீங்க, செவ்வாய்க்கிழமை என்ன பண்ண போகிறீங்க, அப்படி தொடரணும். மறுபடியும் திங்கக்கிழமை வா, செவ்வாய்க்கிழமை வா, புதன்கிழமை வா, வியாழக்கிழமை வா, கூட்டத்துக்கு வா. இதுக்கு ஐயோ பாத்திரத்தை தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் பாத்திரம் தேய்ஞ்சி போகும். ரொம்ப தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் தான் தேய்க்கணும். ஓவராக தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்போ அப்படி தான் நிறைய போயிடுச்சு. தேய்ச்சிக்கிட்டே இருங்க, ஓட்ட விழுந்துடும். சாரி, நான் யாரையும் குறி வச்சு பேசலை. மணிமேக்கல் அப்செட் ஆகிறாங்க பாஸ்டர். ஏன்னா மணிமேக்கலுக்கு என்ன நல்லாவே தெரியும், உங்கள் எல்லாரோட நிறைய வசனம் என்கிட்ட கேட்டது அவர் தான். ஸோ பாருங்க, அப்போ எங்கே நம்ம அந்த குறி தவறிட்டோம் பார்த்தீங்களா? நம்ம அந்த டார்கெட், அந்த புல் சை நமக்கு தெரில. ஒருத்தர் அழகாக சொன்னார், இஃப் யூ எய்ம் அட் நத்திங் யூ வில் ஆல்வேஸ் ஹிட் இட்னாரு. அதாவது ஒன்றையுமே குறி வைக்கவில்லை என்றால் நிச்சயமாக நீங்கள் அதை சென்றடைவீர்கள்னாரு. எது? ஒன்றும் இல்லாமல் தான் போச்சாருவீங்க. அதானே? ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அது ஏன் ஃபார் குட் ஒர்க்ஸ்ன்னு சொல்லாமல் ஃபார் எவ்ரி குட் ஒர்க். அங்கேயும் அப்படி தான் சொல்கிறாரு, எவ்ரி குட் ஒர்க்கு, எந்த நற்கிரியையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னதில் இருந்தால் பவுல் பிடிச்சாருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி நினைக்கிறேன் தெரியுமா? லூக்கா 11 அப்பா அடிச்சார் நம்ம ஆண்டவர். லூக்கா 11:41
அந்த 40ஆம் வசனத்தில் இந்த பரிசேயரை பாரி சொல்கிறாரு, எப்பா நீங்கள் பாத்திரத்தை வெளியே தேய்ன்னு தேய்ச்சி கழுவுறீங்க, உள்ளே வந்து சரியாக நீங்கள் கழுவுறதில்ல, மதிகேடரேன்னு சொல்லிட்டு பாத்திரத்தை வெளியே உண்டாக்கினவர் உள்ளேயும் உண்டாக்கலையா அப்படின்னு கேட்டு, இந்த பாத்திரம் சுத்தமாகணும்னா என்ன செய்யணும்? உங்களுக்கு உள்ளவைகளிலே தான தர்மம் செய்யுங்கள், அப்பொழுது உள்ளேயும் வெளியேயும் உங்களுக்கு சுத்தமாகிவிடும். தென் போத் இன்சைட் அண்ட் அவுட் சைடு இருக்கு. யோசித்திருக்கிறோமா? நான் இது வரைக்கும் இந்த வசனத்தில் பிரசங்கம் கேட்டதில்லை. இது ரொம்ப கஷ்டமான வசனம். we evade this, we escape this. நீ வெளியே தானே எல்லாம் அப்படியே அலங்கரிச்சுக்கிட்டே இருக்க, உள்ள ஒன்றும் பண்ணலையே, முட்டாள். வெளியே உண்டாக்குனவர் உள்ளேயும் சேர்த்தானே உண்டாக்குனார். ஒரு பாத்திரத்துக்கு தனித்தனியாக அதை பிக்க முடியுமா? நான் சொல்கிறத கேளு பரிசேயரே, மதிகேடனே கேளு. என்ன நினச்சிருப்பாங்க பரிசேயர்கள்? மதிகேடரேன்னு சொல்லிட்டு கேளு. முட்டாள்களை கேளுங்கடா, நல்லா கேளுங்க. என்ன செய்யணும்? உனக்கு உள்ளதை வந்து நீ தானம் தரும் பண்ணி இதெல்லாம் சுத்தமாயிரும்டா. இப்போ இது என்னடா டாக்டரின்? இதுதான் டாக்டரின், இதுதான் உபதேசம். இதைத்தான் தானியேல் நேபுகாத்நேச்சார் மிருகமாய் மாறிய அந்த மகாராஜாவுக்கு அவர் சொல்றார். வாங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த வசனம். இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு நல்லா புரியும். தானியேல் 4ஆம் அத்தியாயம் 27ஆம் வசனம். அவர் அந்த ட்ரீமை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ராஜா கேட்டுக்கிட்டே இருக்காரு. சொப்பனத்தை விளக்குனா நல்லா தான் இருக்கும், அது சொப்பனம் தானே. கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. கடைசியில் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. முதல்ல ட்ரீமுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு, பிறகு அவர் என்ன செய்யணும்னு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. 27ஆம் வசனம். தேர்ஃபோர் ஓ கிங். இவ்வளோ நேரம் நீர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அப்பா, எத்தனை வசனங்கள் அவர் அதில் சொல்லியிருக்கிறாரு, நீளமாக போகுது. பட் 27ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, தேர்ஃபோர் ஓ கிங், லெட் மை கவுன்சல் பி அக்செப்டபிள் டு யூ. நான் சொல்கிறது உமக்கு ஏற்புடையதாக இருக்கட்டும். பிரேக் ஆஃப் யுவர் சென்ஸ் பை பீயிங் ரைச்சியஸ் and break off your iniquities by showing mercy to the poor. ஏழை எளியோருக்கு இரக்கம் செய்வதின் மூலமாக உமது அக்கிரமம் தகர்க்கப்படுவதாக. என்னடா எங்கே போய் கை வைக்கிறாரு? இவ்வளோ ட்ரீம் எல்லாம் சொல்லிட்டு நீ ஏகப்பட்ட அக்கிரமம் பண்ணியிருக்கிறீரு, துன்மார்க்கமாக இருந்திருக்கிறீரு, இதெல்லாம் போகணுமா? இதெல்லாம் உடைச்சி நொறுக்கணுமா? ஏழைகளுக்கு நீ இறங்குப்பா. உன்னுடைய வாழ்வு மேபி இட் வில் பி எக்ஸ்டெண்டட், இட் வில் ஹெல்ப் லென்தன் யுவர் ப்ராஸ்பரிட்டி. தானியேல் தீர்க்கதரிசி சாதாரண தீர்க்கதரிசியா? he was a royal prophet. he was an eunuch, and God had given him exceptional and extraordinary wisdom கொடுத்திருந்தார் தானியேல். தானியேலுடைய தீர்க்க தரிசனங்கள் மாதிரி ஏசாயா தீர்க்க தரிசனம் 60 கோணத்தில் இருக்கும். ஆனால் தானியேல் ராஜரீக தீர்க்க தரிசனங்கள், ராயல் ப்ராஃபஸிஸ் தானியேலுடைய வாயிலிருந்து வரும். ராஜாவை பார்த்து சொல்கிறாரு, நான் சொல்கிறது உமக்கு ஏற்புடையதாக இருக்கட்டும். இன்னைக்கு பரிசுத்தத்தை குறித்து நாம் பேசும் பொழுது, பரிசுத்தத்தை குறித்து நாம் பிரசங்கங்கள் கேட்கும் பொழுது, கெட்டதை செய்யாதே, கெட்டதை செய்யாதே, கெட்டதை செய்தாதே என்பது தான் அழுத்தப்படுகிறதே ஒழிய நல்லதை செய், நல்லதை செய், நல்லதை செய் என்பது அழுத்தப்படவில்லை. Are you with me? Today when we talk about holiness, we speak against bad deeds. Rarely we speak for good deeds. புரியுதா உங்களுக்கு? பேட் டீட்ஸை நிறையா சொல்கிறோம். அதை பண்ணாத, இதை பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, அதை பண்ணாத. பேட் டீட்ஸ். எதை பண்ணு, எதை பண்ணு, எதை பண்ணு, எதை பண்ணுன்னு லிஸ்ட்டு நிறையா கொடுக்கல நம்ம. அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம்.
இதைவிட நாம் பரிசுத்தமும் நற்செயல்களும் பின்னி பிணைந்தவை, ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாதவை என்பதற்கு நான் வேறு வசனங்கள் உங்களுக்கு கொடுக்க தேவையா? புதிய ஏற்பாட்டில் பவுல் கொடுத்ததை சொல்லிவிட்டேன். இயேசுவானவர் நேரடியாக முகத்தில் கன்னத்தில் அறைந்தாற்போர் சொன்னதை நான் சொல்லிவிட்டேன். சற்றும் தயங்காமல் பெரிய ராஜா முன்னின்று நீ இதை பண்ணு, அப்பந்தான் உன்னுடைய அக்கிரமம் போகும் என்று சொல்லி, அக்கிரமம் என்கிற வார்த்தையை ஒரு ராஜா முன்னால் ஒரு தீர்க்கதரிசி சொல்ல வேண்டுமானால் அதுதான் அவனுடைய பரிசுத்த தைரியம். ஹோலி போல்ட்னஸ், ஹோலி அடாசிட்டி. இதுதான் ப்ராஃபெட்டினுடைய அழகு. ரட்சிப்பா அது நற்செயல்களுக்காகத்தான். பரிசுத்தமாக்கப்படுதலா அதுவும் நற்செய்தலுக்காகத்தான். மூன்றாவது பகுதி விசுவாசம். இன்றைக்கு விசுவாச கருத்தரங்குகளுக்கு பஞ்சமே இல்லை. விசுவாசத்தை குறித்த புத்தகங்களுக்கும் பஞ்சமே இல்லை. விசுவாசம் முக்கியம். விசுவாசம் அடித்தளம். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அதில் ஒரு எக்ஸ்கியூஸும் கிடையவே கிடையாது. அதில் வேற அலவன்ஸே கொடுக்க முடியாது. இதுக்கு வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ், அழகாக ஹீப்ரூவில் வாசிக்கிறோம், இட் இஸ் இம்பாசிபிள். என்ன வேர்டு? இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட். ஆனால் விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று சொல்லுவது போல, நற்செயல்கள் இல்லாமல் மனிதரை நாம் பிரியப்படுத்தவும் ஆசீர்வதிக்கவும் முடியாது. கிறிஸ்துமஸ் செய்தி என்ன? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும். ஃபுல் ஸ்டாப் இல்லை, அடுத்தாப்புல ஒன்று வருது, பிரியம்பா. ஃபெல்லோ மேன் மேலே பிரியம்பா, அவனுக்கு நல்லது செய்யணும்பா. மகிமை மகிமை, குதிப்போம், வானாளாவை குதிப்போம், நல்லா குதிப்போம். அதுவும் கன்வென்ஷன் வந்தால் நல்லாவே குதிப்போம். சமீபத்தில் எனக்கு நெருங்கிய நண்பர் ஏஜி பாஸ்டர், ஒரு வெரி சீனியர் பாஸ்டர், வேலூருக்கு வரும்போதெல்லாம் என்னை பார்க்காம போக மாட்டார். பார்க்கும்போதெல்லாம் நாங்கள் அரை மணி நேரம் பேசணும்னு சொன்னால் அதில் கிட்டத்தட்ட 30 நிமிஷம், அரை மணி நேரம் பேசினா 30 நிமிஷம் ஜோக் அடிப்போம். புரியலையோ? அவர் ஒரு பிரசங்கத்தில் இப்படி அழகாக சொன்னார், 3 நாள் கன்வென்ஷன், அது 2 நாளுக்கு இன்னும் நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க, 5 நாள் கன்வென்ஷன். என்ன மிஞ்சுது? 4 பாய் கிழிஞ்சுது. அழகாக சொல்லுவோம், கரெக்டாக சொன்னார். அவர் தான் சீனியர். 4 பாய் கிழிஞ்சுது, குதிச்சிங்க. துதிப்போம் அல்லேலூயாவுக்கு பதிலாக குதிப்போம் அல்லேலூயான்னு குதிச்சிங்க, பாயை கிழிச்சிங்க. அவ்வளோதான், அவ்வளோதான். மனிதர் மேல் பிரியம், தேவனுக்கு மகிமை, மைமை 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 மைமை, ஓகே கரெக்ட். சமாதானம், ஓகே, அது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் அது ஒரு ட்ரான்குலைசர் மாதிரி இருக்குது, அதெல்லாம் ஓகே. அடுத்தாப்புல தான் ஆக்டிவ் வருது. மனிதர் மேல் பிரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நற்செயல்கள் இல்லாமல் மனிதருக்கு பிரியமாயிருப்பதும் கூடாத காரியம். ஆமென் சொல்லுங்களேன். இவை இரண்டும் இணை பிரியாதவை, பிரிக்க முடியாதவை. எனவேதான் லூக்கா 10ஆம் அத்தியாயத்திலே இதெல்லாம் நிறைய ரெஃபரன்ஸ் லூக்காவில் இருக்கும். ஏன் தெரியுமா? லூக்கா ஒரு டாக்டர் ரொம்ப அவர்கிட்ட ஹியூமன்னஸ் டாக்டர்ஸ்கிட்ட நிறையா இருக்கும், என்ஜினியர்ஸை விட. ஏன்னா நாங்கள் we are dealing with bricks and mortar, they are dealing with people. எங்களுக்கு கல்லையும் செங்கலையும் பார்த்தே நாங்கள் எங்கள் இருதயம் கொஞ்சம் இறுகி போகும். கான்கிரீட்டை வேற இப்போ வந்துருச்சா, இறுகி போகும். பட் டாக்டர்ஸ் அப்படி இல்லை, they are dealing with living beings. இந்த ஹிஸ்டாரியன் அவர் ஹிஸ்டரி எழுதினார் மத்தேயு. பட் இந்த லூக்கா ஒரு டாக்டர் பாருங்க,
அவருடைய ரைட்டிங்ஸில் நிறைய அந்த ஹியூமன்னஸ் இருக்கும், அந்த மானிட தன்மை அதிகமாக அவருதில் வரும். அதனால தான் அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து எப்படி வளர்ந்தார், மற்றவங்க யாரும் அதை சொல்லலை, அவர் ஒருத்தர் தான் சொன்னார். அவர் தேவ கிருபையிலும் அந்த அந்த அடுத்த டைமென்ஷனை அவர் தான் கொண்டு வந்தார். ஃபேவர் வித் காட், ஃபேவர் வித் மேன், நாட் ஓன்லி ஸ்பிரிச்சுவாலிட்டி பட் ஆல்சோ சோஷியாலிட்டி. அந்த ரெண்டையும் அவர் அதை ஈக்குவேட் பண்ணார் பாருங்கள், என்ன அழகா. அதுதான் அந்த ஒரு டாக்டருங்கிறது. தே டீல் வித் ஹியூமன் பீயிங்ஸ். அவர் அந்த லூக்கா 10ஆம் அத்தியாயம் 25 என்ன சொல்கிறார் பாருங்கள். ஒரு லாயர்ஸ் ஆர் நோன் ஃபார் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆர்கியூவிங். ஸோ இந்த லாயர் அவர்கிட்ட அவரை டெஸ்ட் பண்ணுறான். இவன் தெரியாத கேட்க வரல, அவரை டெஸ்ட் பண்ண வந்தான். டீச்சர், நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறான். அவன் கேள்வி கேட்டான், இவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்டார். ஆண்டவர் நிறைய நேரங்களில் கேள்விக்கு பதில் கேள்வி தான். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா கேள்விக்கு கேள்வியால் பதில் சொல்லுவார். He will answer questions by questions. Hey, what is written in the law? What is your reading of it? நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கு, அதில் உனக்கு என்னப்பா புரியுது, நீ ஏன்ட்ட கேள்வி கேட்குறாலே. இப்போ அந்த கேள்வி தூக்கி அங்கே போகிறார். இவர் உடனே மனப்பாடமாக உள்ளதெல்லாம் சொல்லிட்டாரு. 1 2 3 முழு இருதயத்தோடு செய்து அது இதெல்லாம் சொல்லிட்டாரு. இதையும் சொல்லிட்டாரு, உன்னுடைய அயலானே உன்னை போல நேசிங்கிறதும் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு he said to him, you have answered rightly but you should do it அப்படின்னாரு. தியரி அவன்கிட்ட இல்லை, நீ சரியாக தான் சொன்னா, பட் அதுபடி அவன் ப்ராப்ளம் தெரியாதது இல்லை, செய்யாதது. Now our problem is not lack of knowledge, our problem is not doing it. அதான் ஒருத்தர் சொன்னார், what we Christians need is not more light, what we need is more obedience. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இன்னைக்கு தேவை கூடுதல் வெளிச்சம் அல்ல, கூடுதல் கீழ்ப்படிதல். ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டது வெளிச்சத்துக்கே கீழ்ப்படியலையே. எனக்கு சாதி செலப்பா அடுத்த ஃப்ரெண்டு, அவர் ஒரு மீட்டிங்கில் பிரசவம் பண்ணி முடித்த உடனே உட்காந்துருக்கவங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்குறாங்க, கேளுங்கன்னாரு. அப்போ ஒரு வாலிபன் எழுப்பி கேட்டான், பைபிளில் எங்கேயாவது ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு எழுதியிருக்கான்னு கேட்டான். அப்போ அவர் சொன்னார், ஆமாம், நீ எழுதியிருக்கிறதெல்லாம் கீழ்ப்படிஞ்சிட்ட, இதுதான் உனக்கு பெரிய கவலை. அப்படியே உட்காந்து அதுக்கு பிறகு ஒருவரும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. ஸோ அந்த மாதிரி நமக்கு இப்போ தேவையானது கூடுதல் வெளிச்சம் இல்லை, நிறைய வெளிச்சம், வெளிப்பாடு கொஞ்சம் அதிகம். அதான் பிரச்சனையே, செரிக்க முடியாத அளவுக்கு சாப்பிட்டுட்டோம். வாட் வி நீட் இஸ் மோர் ஒபீடியன்ஸ். இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று இன்டர் ரிலேட்டட். அதோட விட்டானா சரி, he wanted to justify himself. இப்போ அவனுடைய எய்மே எப்படியாவது கிறிஸ்துவை மடக்கணும், மடக்கி நான் ஒரு நீதிமான் தன்னை காட்டுகிறதுக்கு தான் வந்தான். அவனுடைய ஹார்ட் வாஸ் செட் ஃபார் செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன், அதுக்கு தான் வந்தான். அப்போ உடனே அடுத்த கேள்வி கேட்குறான், சரி நெய்பர்லாம் கரெக்டு, ஹூ இஸ் மை நெய்பர்? நல்ல சமாரியன் ஆரம்பிச்சிட்டார்ல. அவன் என்னுடைய அயலான் யாருன்னாரு. ஆண்டவர் அந்த ஊமையை என்னுடைய அயலான் யாருங்கிறதுக்காக பதில் சொன்னார்? இல்லை, நான் யாருக்கு அயலானா இருக்க வேண்டும் என்று பதில் சொன்னார். Are you with me? He asked, who is my neighbor? But Jesus gave him a parable to tell him to whom he must be the neighbor. Oh, the master teacher. Thank God. அந்த குட் சமாரிட்டன் ஸ்டோரி நம்ம நல்லா வாசிப்போம். சண்டே கிளாஸ் கதை சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அது
நீயும் போய் அப்படி செய்ய அப்படின்ட்டாரு. ஆனால் அதில் ஒரு முக்கியமான புள்ளியை நம்ம அதில் வைக்கணும். ஒரு ப்ரீஸ்ட் அந்த வழியாக வரார். ஐயோ, நான் 8 o'clock சர்வீஸுக்கு போகணும், டைம் ஆகுது. அவர் போயிட்டார். பிறகு ஒரு லிவைட் வராரு. நான் சீக்கிரம் போகலைன்னா அந்த கமிட்டி மெம்பர்ஸு காணிக்கையை பங்கு போட்டுருவாங்கன்னு சொல்லி அவர் காணிக்கைன்றதுக்கு போயிட்டார். ரெண்டு ரிலிஜன் போயிடுச்சு. ஒரு சமாரியன் அந்த பக்கம் வந்தான். அது ஆண்டவர் அந்த ஸ்டோரி எப்படி அழகாக அதை ஃபிட் பண்ணுறாரு பாருங்க. ஒரு தண்ணி கூட சமாரியன்ட்ட வாங்க மாட்டான் ஒரு யூதன். அவனை நாயுமா. தே ஹவ் நோ டீலிங்ஸ் வித் தம். அந்த எந்த ஸ்டோரியில் அவர் எப்படி கொண்டாடுறார் பாருங்க. அழகாக கொண்டு வந்து நீயும் போய் அந்தபடியே செய் அப்படின்னு. ஐ திங்க் நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிளாக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம ஒரு புது பெயர் சூட்டிடுறோம். நல்ல சமாரிய. கோயிலுக்கு பெயர் நல்ல சமாரியன் ஆலயம். அப்படி இருங்க, உங்களுக்கு ஒரு பெயர் கொடுக்குறோம் நல்ல அவருக்கு பெயர் கொடுக்குறக்க அந்த கதையை சொன்னார். நாம் ஒவ்வொருவரையும் நல்ல சமாரியனை மாற்றுறதுக்கு கொடுத்தாரு. நம்ம அவருக்கு அந்த பட்டத்தை சுட்டி ரொம்ப கெட்டிக்காரங்க. இருக்கிற பெயர் போதும். பிரியமானவர்களே, நான் இப்பொழுது காலையிலே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணலை. என்னுடைய இருதயத்தில் பாரமாக கர்த்தருடைய வசனங்கள் எழுப்பியதை கொஞ்சம் நான் உங்களோட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் சிம்பிளி ஷேரிங் த பர்டன் that God loaded my heart with from my study and understanding of the scriptures. அது சால்வேஷனாக இருக்கட்டும், அது சாங்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், அது ஃபெய்த்தாக இருக்கட்டும்,